சென்னையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மிகவும் மோசமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்திருந்தார். பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக டெண்டர் முறைவிடும் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கட்சி மாறியுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். எவரோ ஒருவரின் காலில் தவழ்ந்து பதவியை பிடித்த தற்குறி எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேச தகுதி இல்லை என காட்டமாக விமர்சனம் செய்தார். மாதம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணத்தை கொடுத்து நாற்காலியை காப்பாற்றிய எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேசக்கூடாது என அண்ணாமலை கூறினார். இதனிடையே அண்ணாமலையின் இந்த பேச்சு கடும் விமர்சனத்தை பெற்றது. முன்னாள் முதலமைச்சரை தரைக்குறைவாக பேசியதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக தலைவரின் சொற்பொழிவிற்கு பதிலளிக்க வேண்டாம் என நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு என்று ஒரு பாணி உள்ளது. மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ற மரியாதை கொடுக்க வேண்டும். வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கருத்து. தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதைகளை நிச்சயம் கொடுக்க வேண்டும் என்று தமிழிசை தெரிவித்தார். அதிமுக திமுகவுடன் கூட்டணி இல்லை என அண்ணாமலை அறிவித்துள்ளது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தவர், மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கும் முடிவு எடுப்பதற்கும் உரிமை உள்ளது. பின்பு விவாதத்திற்கு உட்படுத்தப்படலாம். பலரிடம் கருத்து கேட்கப்படலாம். மேடையில் மட்டும் முடிவு எடுப்பது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் சரியா என்பது எனது கேள்வி. எனவே இதனை வைத்து எனக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மோதல் ஏற்படுத்திவிடக் கூடாது. எனது அனுபவம் வேறு, அவர் அனுபவம் வேறு. கட்சியில் 5 வருடம் மாநில தலைவராக இருந்தவர்தான். அவருடைய கருத்தை அழுத்தமாக அவர் தெரிவிக்கிறார். சட்ட ரீதியாக கட்சி ரீதியாக நிர்வாகிகள் கருத்து பின்னர் கேட்கப்படும். எனவே இன்று அவர் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். இதனை ஏற்றுக்கொள்வதுதான் கட்சி தொண்டர்களின் முடிவாக இருக்கும். நானும் இப்போது ஒரு சாதாரண தொண்டர் தான். எனவே இந்த கருத்திற்கு மறுத்து பேச முடியாது. வரும் காலங்களில் விவாதம் வரலாம் என தமிழிசை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.